ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் டு க்யூர் irregular பீரியட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. irregular பீரியட்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. யாரை கேட்டாலும் பீரியட்ஸ் வந்து irregular-ஆக தான் இருக்குது, கரெக்டாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எது ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுது அண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 days இருக்குது. அண்ட் மைல்டாக பீரியட்ஸ் அப்போ வந்து அந்த கிராம்பிங் பெயின் இருக்குது, 2 days பிஃபோர் அந்த மாதிரி வந்து பெயின் இருக்குது அப்படின்றது தான் நார்மல் பீரியட்ஸ்க்கான பெயின் அண்ட் ஃப்ளோ. அதே இது பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, 2 to 3 months ஒன்ஸ் வருது, இல்லை 15 days ஒன்ஸ் வருது, ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகுறது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆகுங்க. ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு 2 or 3 days முன்னாடி ஆகலாம், இல்லை பின்னாடி ஆகலாம். அதுதான் நார்மல் பீரியட்ஸ்க்கான டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மந்த் வந்துட்டு நம்ம இப்போ சப்போஸ் செப்டம்பர் 5 வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2nd இல்லை 3rd ஆகுது இல்லை 1st ஆகுது அப்படின்னா நார்மல் தான். அதே மாதிரி ஒரு 8th ஆகுது அப்படின்னா கூட அது நார்மல் தான். ஸோ முன்னாடி பின்னாடி ஆகிறது வந்து நார்மல் தான். அது மாதிரி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days வந்து ஃப்ளோ இருக்கிறது நார்மல். ஸோ அதுக்கு மேலே போனாலும் அப்நார்மல் தான். ரொம்ப கம்மியாக ஆகுது, ஒரு 1 day தான் ஆகுது, இல்லை ரொம்ப கம்மியாக தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றதும் அப்நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 3 part சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு ஃப்ளோ வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டியாக போகுது, கிளாட்ஸ் வருது, இல்லை ரொம்ப நிறைய போகுது அப்படின்றதும் ஒரு அப்நார்மல் பீரியட்ஸ்க்கான அறிகுறி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டர் பார்த்துடணும். இப்போ நிறைய டீனேஜர்ஸ்க்கு வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகாமல் 2 monthsக்கு ஒன்ஸோ இல்லை 3 monthsக்கு ஒன்ஸோ, ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 months ஒன்ஸ் கூட பீரியட்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இரகுலர் பீரியட்ஸாக இருக்கவங்கலாம் கட்டாயம் நீங்கள் போய் டாக்டரை பார்த்துடணும். மெயினாக பீரியட் வந்து நம்மளுக்கு எதனால் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோனால் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் சைக்கிள் ஒன்று இருக்குது, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 14 days வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்கிற அந்த சத வளர்ச்சி வந்து கொஞ்சம் திக்காகுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த டைமில் தான் முட்டை வெளியில் வரும், அது ஓவுலேஷன் டேன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி 15 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி அந்த திக்னஸை இன்னும் அதிகம் பண்ணி பீரியட்ஸை வரவழைக்கும். ஸோ இது மூலமாக தான் நார்மலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அப்நார்மலாக பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக நடக்கிறதுல ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உடம்புல இருக்குது அப்படின்றத அர்த்தங்க. ஸோ மெயினாக வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னா ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன காரணங்கள் வந்து முக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் வந்து 2 to 3 months ஒன்ஸ் தான் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஹார்மோனல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி. ஸோ இப்போ வர நிறைய பேருக்கு வந்து டீனேஜர் கப்பிளாக இருக்கலாம், இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு வரவங்களுக்கெல்லாம் இருக்கலாம். அவங்கள வந்து மோஸ்ட்லி ஒரு 50 to 60% நான் பார்க்குறது இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வந்து என்ன நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ உங்க பிஎம்ஐ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்க இருக்கீங்களா அப்படின்றத நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணிட்டு உங்களோட வெயிட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட முக்காவாசி ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ வெயிட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டாயம் ஸ்வீட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெகுலராக எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்க. ஸோ ஒரு 1/2 an hour வந்துட்டு நீங்கள் டெய்லி நடந்தீங்க அப்படின்னாலே நம்மளோட வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டயட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. நம்ம ஜங்க் ஃபுட்ஸையோ இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்றதையோ இல்லை சிக்கன் சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெயிட்டை வந்து ஈஸியாக வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்து இப்போ வந்து
நிறைய பேர் வெயிட் போகிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. சரியாக தூக்கமும் வரல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதனால ஓவர் ஈட்டிங்னால எங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் யோகாவோ இல்லை மெடிடேஷனோ ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் என்ன கேட்டால் ஆக்டிவாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து ½ அன் ஹவருக்கு பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சி நம்மளோட வெயிட் அண்டர் கண்ட்ரோலுக்கு வரும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து பாடி அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நம்மளோட பிசிஓவும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அடுத்தது செகண்ட் ஹார்மோனல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தைராய்டு. ஸோ ஹைப்போதைராய்டு இல்லாட்டி ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரெகுலராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னு டாக்டர் கிட்ட போகும்போது என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட ரத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணி இந்த நீர்க்கட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது 3 தான் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வெயிட் வந்துட்டு அண்டர் கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. இப்போ சப்போஸ் தைராய்டாக இருந்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டேப்லெட் வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். டோசேஜ் வந்து உங்களோட டிஎஸ்ஹெச் லெவலை பொறுத்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணிட்டு அதை கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக ரெகுலராக டெய்லி காலையில் ஒன்று எடுத்துக்கணுங்க. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் டீயோ காஃபியோ பாலோ குடிக்கணும். அடுத்து மெயினாக வந்துட்டு காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு தைராய்டு வந்து அண்டர் கண்ட்ரோலுக்கு வரும்போது நம்மளோட பீரியட்ஸ் வந்துட்டு அண்டர் நார்மல் ரேஞ்சில் வந்துடும். அடுத்தது வந்து ஒரு சிலர் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். பட் அவங்க வந்து செக் பண்ணாமலே இருப்பாங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஆக்ட் பண்ணுறதுனால அடுத்து நீங்கள் டெலிவரி ஆகி 1 இயர் வரைக்குமே அந்த ஹார்மோனோட ஆக்ஷன்னால பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராதுங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி தெரியும். பட் அதுக்காக நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸோ இல்லை ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ண பார்க்கணும். இல்லாட்டி நம்ம டோசேஜ் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லாட்டி வேறு ஏதாவது மெடிசினுக்கு நீங்கள் போக முடியுமான்னு பாருங்கள். அப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணோன்னா நம்ம இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து இன்னுமே கம்மியாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக போகும், ரொம்ப கட்டியாக போகும். அப்படி இருக்கிறதும் வந்துட்டு அப்நார்மல் ப்ளீடிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு யூட்ரைன் பெத்தாலஜி ஏதாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் டியூபர்குலோசிஸாக இருக்கலாம், ஃபைப்ராய்டாக இருக்கலாம், அடினோமயோட்டிக் யூட்ரஸாக இருக்கலாம். ஸோ யூட்ரைன் பெத்தாலஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணாலே நம்மளோட இர்ரெகுலர் ஃப்ளோவும் சரியாயிக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான காரணங்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், ஒன்ஸ் அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டாலே ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ நம்ம டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலே நம்ம கரெக்டான வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம்.